ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, வெள்ளை பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட புளி தண்ணி. இப்போ பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம். இப்போ தக்காளி ஜூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொல கொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வணக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அதை ஒரு நல்ல மைல்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மைல்ட் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம கலக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சக்தி ஃபிஷ் கறி மசாலா ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காமனாக ஒரு மீன் குழம்பு காரம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ அதையும் நல்லா கலக்கிட்டு இப்போ குழம்பு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு 6 பல், அது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்களாம். அதில் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வணக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கினதுக்கப்புறம் வணக்கிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு இறக்கிடுங்க. இல்லாட்டி மீன் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ மீனை இறக்க போகிற நேரத்தில் இப்போ 3 வெள்ளை பூண்டை நசுக்கி குழம்புல சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது கூட ரொம்ப டேஸ்டியான வறுவலையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாட்டில் வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.